வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா, நிஃப்டி 50 இப்போ வரைக்கும் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட்டா ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கு. ஆனா ஓப்பனிங் அப்ப பாருங்க, ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்தது. ஸோ அது நிலைக்கல. தொடர்ந்து அப்படியே ஏறி இருந்ததுன்னா, சிறப்பா இருந்திருக்கும். ஆனா அது நடக்கல. அதிலிருந்து தொடர்ந்து கரெக்ட்டா ஒரு 10 மணி டைம்ல விழுந்தது தான். ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இறங்கு முகமா தான் நிஃப்டி 50 இருந்துட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு கீழ விழுவதற்கான மெயின் ரீசன்னு பார்த்தா, லார்ஜ் கேப் பங்குகளோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல. இது ஒரு காரணம். அடுத்தது ஐடி செக்டார் இன்னைக்கு டேல இறங்கு முகமா இருக்கு. அது ஒரு முக்கிய காரணமா வந்து இருக்கு. ஸோ டிசிஎஸ் 1.5% மேலான இறக்கம், விப்ரோ கிட்டத்தட்ட 2%, இன்ஃபோசிஸ், எச்சிஎல் டெக் அப்படின்ட்டு அனைத்தும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1.5லிருந்து 2% வரைக்கான சரிவ இப்ப வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய அழுத்தத்த பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட சரிஞ்சதுன்னா ஐடி செக்டார நான் டெஃபினட்டா அகெயின் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா, ஸோ ஐடி செக்டார் என்னோட போர்ட்ஃபோலியோல குடுத்துருக்கிற வெயிட்டேஜ் 4வது இடமா தான் இருக்கு. பட் இந்த டைம் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஏத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் சரியும்போது, ஸோ வெயிட்டேஜ வந்து ஏத்துறதுக்கான முயற்சிகள்ல நான் ஈடுபடுவேன். அதே நேரத்தில ஸோ சைட் பை சைடு எஃப்எம்சிஜில இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸும் வந்து பண்ணுவேன். ஸோ ஒரு நல்ல பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மந்த் ஆன் மந்த் வந்து கரெக்ட்டா வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. சம்டைம்ஸ் வந்து லம்சம்க்கும் வந்து திட்டத்தெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன்ல. ஸோ அப்படி லம்சம் பண்ணும்போது, திடீர்னு ஒரு செக்டார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜம்ப் ஆகும். ஸோ வெயிட்டேஜ் வந்து தொடர்ந்து உயரும். பட் அது வந்து அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து ஏற்படும்போது, ஸோ அந்த பேலன்சிங் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கும். ஸோ கரெக்ட்டா வந்து போர்ட்ஃபோலியோவ நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கும் ட்ரை பண்ணணும். அதே நேரத்தில ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எங்க இருக்கோ, அப்படிப்பட்ட இடத்த நோக்கி நகர்ந்து போகவும் ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது போர்ட்ஃபோலியோ ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். இறங்கும்போதும் கூட. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டார பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம நாட்டுல இம்போர்ட் பில் பார்க்கும்போது, கேஸ் இம்போர்ட் பில் பார்க்கும்போது 24% வந்து ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் இருந்த பீரியட்ல 24% பில் உயர்ந்திருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. காரணம் மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து தான். ஸோ இதனால பெரும் அழுத்தம் பார்த்தீங்கன்னா, பங்குகளுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. ஆனா, எல்லா பங்குகளுக்கும் ஏற்படுதான்னு கேட்டா இல்ல. குறிப்பா ரிஃபைனரீஸ் இந்த ஓஎம்சி பங்குகள் எல்லாம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கான தாக்கமெல்லாம் இல்ல. ஓரளவு சரிஞ்சிருக்கு. பத்தாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாரி நோமுரா வந்து சொல்லியிருக்காங்க. ரிஃபைனிங் மார்ஜின் பெட்டரா இருக்கும். ஸோ ஐஓசிஎல், பிபிசிஎல் அவங்களுடைய டாப் பிக்ஸ் அப்படின்ட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடமெல்லாம் அந்த அளவுக்கு சூட்டபிளான ஒரு இடம் இல்ல. இதெல்லாம் ஒரு டைம்ல நமக்கு ரொம்ப சூப்பரா கிடைச்சது. அந்த டைம்ல இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள பற்றி டீட்டெயில்டா வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அதற்கான நேரமான்னு கேட்டா, கண்டிப்பா வந்து இல்ல. ஸோ ஒரு 190லேருந்து இப்போ சரிவடைஞ்சிருக்கு. இந்த சரிவெல்லாம் பத்தாது. இதுக்கு முன்னாடி இது ரூ. 60 இருந்தது. ஸோ இந்த பங்கு வெறும் ரூ. 60 கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் ரூ. 80க்கு கூட ஒரு சான்ஸ் கிடைச்சது. அங்கருந்து ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்து, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுலலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, பாதிப்பு தாங்க மிச்சம். வேற வழியே இல்ல. கண்டிப்பா மாட்டிக்குவோம். ஸோ இது பல பங்குகள்ல ஏற்பட்டிருக்கு. அதனால ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பண்ணாம இருப்பது ரொம்ப நல்லதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இது நல்லாருக்கும் அப்படின்ட்டு இந்த சைக்கிளிக்கல் ஸ்டாக்க நம்ம பிக் பண்ணணும்னா, அது கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாரியான பங்குகள் என்னைக்கு வந்து சீண்டாம இருக்காங்களோ, யாரும் வந்து சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க இந்த நிறுவனங்கள. இந்த மாரியான நேரத்த கண்ணால நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது பல எதிர்ப்புகள் இருந்தது. சைக்கிளிக்கல் ஸ்டாக்கெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காத அப்படின்ட்டெல்லாம் டைரக்ட்டாவே வந்து சண்டை போட்டுருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணுச்சு. காலம் கண்டிப்பா நம்ம குடுத்து தான் ஆகணும். குறிப்பா பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக் அப்படின்னாலே பலருக்கும் கசக்குது. பட் பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்ல தான் நம்மளுடைய திட்டத்த எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் சிறந்த ஒரு வெற்றி கிடைக்குங்கிறத நான் எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கேன். இதுலயும் சொல்லுவேன். மார்க்கெட்ல என்னைக்கெல்லாம் சான்ஸ் இருக்கோ, தொடர்ந்து நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சேம் இதே செக்டார்ல இருக்கக்கூடிய குஜராத் எனர்ஜி. ஸோ அந்த பங்க வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி. என்ன ரீசன் பார்த்தா, ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் எல்பிஜிக்கு அகைன்ஸ்டா, இந்த சிஎன்ஜிக்கு அகைன்ஸ்டா ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் பார்த்தீங்கன்னா, இப்போ நெறையா வந்து புழக்கத்துக்கு வந்திருக்கு. இத பாதிக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு ரீசன பார்த்தீங்கன்னா, மார்கன் ஸ்டான்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய கேஸ் அசட்ட வந்து கரெக்ட்டா பயன்படுத்தல அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அத கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிற மாரியான ஒரு கால் அவுட்ட குடுத்துருக்காங்க. ஆனா லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தோம்.
பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பண்ணாங்க. அதுக்கான ரீசன் இன்வென்ட்ரி ஒரு முக்கியமான ஒரு ரீசன். அவங்க கிட்ட அசெட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 12 ஆஃப்ஷோர் ஆன்ஷோர் அசெட் பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து வந்து 12 அசெட் கிட்ட வந்து வச்சுருக்காங்க. அதில் சில கெப்பாசிட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு. இவ்வளோ பேரல் வந்து ஆயில் உற்பத்தி பண்ணுறதுக்கான திறன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இத்தனை ஒரு கன அடிகள் இந்த கியூபிக் ஃபீட் அளவுக்கான அந்த கேஸ் நேச்சுரல் கேஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு இருக்குது. அது போக பைப்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரிய அளவுக்கான ஒரு நெட்வொர்க்கை அவங்க வச்சுருக்காங்க. உற்பத்தி பண்ணக்கூடியதை விரைவில் வந்து அதை கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுறதுக்கான அத்தனை ஒரு இன்ஃப்ராவும் அவங்க கையில் இருக்குது. பட் இந்த நிறுவனத்தை இப்போ டபுள் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனமும் இப்போ கொஞ்சம் ப்ரெஷரை தான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. பட் நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பேன். இங்கே தான் ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர் இருக்கிற இடம் தான் என்னோட இடம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, பட் ப்ரெஷர் பலருக்கும் பிடிக்காது. இப்போது இந்த என்பிஎஃப்சிஸ் இந்த என்பிஎஃப்சிஸ் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணணும். அதுவும் குறிப்பாக ஏபி கேபிட்டலு, டாடா கேபிட்டலு, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த பங்குகள் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது யார்? கோட்டக் சொல்லியிருக்காங்க. இந்த பங்குகள் ஒரு கட்டத்தில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தது. அதுவும் குறிப்பாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஏபி கேபிட்டல். இதை பற்றி நம்ம பல முறை பேசியிருக்கோம். அந்த பங்கே எடுப்போம். இந்த பங்கு 150 ரூபாய்க்கு இருக்கும்போது அத்தனை டவுன்கிரேட் பண்ணாங்க. வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த நிறுவனம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. 2 நல்ல சான்ஸ் இதில் ஏற்பட்டது. இப்போது அருமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. சேம் டைம் எல்என்டி ஃபினான்ஸும் அந்த டைமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் எல்என்டி ஃபினான்ஸ் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணாத நிறுவனம். பட் இதை நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அண்ட் எக்ஸிட்டும் வந்து பண்ணேன். இது ஒரு அருமையான ஒரு நிறுவனம். பட் அந்த டைமில் இதுக்கு பெரிய அளவுக்கான வரவேற்பு இல்லை. இப்போ இவங்க எந்த இடத்துல வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிறாங்க. 410 ரூபாவில் வந்து சொல்கிறாங்க. இந்த டைமில் போய் நம்ம இதை வாங்கி ரிட்டர்ன் பண்ண முடியுமா? நம்மளே நம்ம யோசிச்சுக்கணும். கோட்டக் சொல்லிட்டான், நோமுரா சொல்லிட்டான், மார்கன் ஸ்டான்லி சொல்லிட்டான்ட்டு நம்ம முடிவுகளை எடுக்கக்கூடாதுங்கிறது இந்த இடத்துல புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரியான நிறுவனங்கள்லேருந்து நம்ம தள்ளி இருப்பதில் தவறில்லை. இதே டைமில் டாடா கேபிட்டல் இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பார்க்கும்போதும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையில் இருக்குது. வேல்யூவேஷன் எல்லாம் பீக்கில் தான் இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எடுக்கும்போதும் அதே கதை தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம தலையில் கொண்டு வந்து கட்டுறதுக்கான முயற்சியை இவங்க பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏறுற பங்குகள் ஏறிட்டே இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் நியூஸ் கூட வராது. இப்போ இந்த 3 பங்குகளும் 52 வீக் ஹையில் இருக்குது அண்ட் நல்ல ஒரு உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நெகட்டிவ் செய்தி கூட நம்ம கண்ணில் படாது. ஆனால் இறங்கிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் எடுங்க, தரமான நிறுவனங்களாக இருக்கும். ஆனால் அத்தனை நெகட்டிவ் நியூஸ் வரும். உதாரணத்துக்கு HDFC பேங்க் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் பல நிறுவனங்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான பங்குகள் ஏன் குஜராத் எனர்ஜி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான பங்குகள் இறங்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து நெகட்டிவ் நியூஸாக கொடுத்து நம்மளை சீர்குலைய வச்சிருவானுங்க. நம்மளால் அந்த இடத்துல சிந்திக்கவே விட மாட்டாங்க. அதுதான் இவங்களுடைய மெயின் நோக்கமாகவே வந்து இருக்குது. இதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா நமக்கு நிறுவனங்கள் பற்றியான புரிதல் ஏற்படணும். அப்படிப்பட்ட புரிதல்களை தொடர்ந்து வந்து நம்ம இந்த இடத்துல உணர்ந்துட்டே இருப்போம். தொடர்ந்து அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, அடுத்தது நண்பர்கள் 2 கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. 2 முக்கியங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கும்போது சேம் இந்த பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகளான ஒரு நிறுவனம். நித்தின் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த நிறுவனம் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு இந்த நிறுவனம் வந்து அட்ராக்டிவாக படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க. இந்த நிறுவனம் இப்போ எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் வந்து பீக்கில் இருக்குது. இதோட ரேலி நீங்கள் பார்க்குறீங்களா? பயங்கரமான ஒரு ரேலியை வந்து இந்த நிறுவனம் கொடுத்துருக்கு. எப்போது? இந்த வருடத்தில் 300 ரூபா கிட்ட இருந்தது. இப்போ 600 ரூபா கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்தாலும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. இப்போ பி ரேஷியோ பாருங்கள், இப்போவுமே அட்ராக்டிவாக இருக்கே. இன்னும் கூட ஒரு 300 ரூபா ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். பட் எதுக்கு இந்த மாதிரியான நிறுவனம் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேப் பங்குகளில் போய் முதலீடு பண்ணி ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நீங்களே கேட்டுக்கோங்க. புதுசாக வரவங்களுடைய ஒரு ஆர்வம் எனக்கு புரியுது. இந்த மாதிரியான பங்குகளில் போட்டால் நம்ம பணம் நல்லா ஏற்றத்தை கொடுக்கும், நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து தோணலாம். ஆனால் இப்படி தோணி போய் முதலீடை பண்ணி கடைசியில் ரிஸ்க்கு தான் நமக்கு மிச்சமாகும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வேணாண்டா சாமி அப்படின்ட்டு நம்ம ஓடிடுவோம். புதுசாக இருக்கும்போது ஆசைகள் இருக்க செய்யும். ஆசைகளை கட்டுப்படுத்தி சரியான இடத்துல முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணால் தான் ஒரு வெற்றி கிடைக்கும். சரியான இடத்துல பண்ணினா தான் வெற்றி கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு இப்படி ஏற்றமாக இருக்கக்கூடிய பங்குகளை பேஸ் பண்ணியே ஓடணும்னா
ஸோ நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம் இந்த இடத்துல? ஒரு எஃபர்ட்டும் நம்ம போடுறது இல்ல. ஒரே ஒண்ணு பிஇ ரேஷியோ பார்க்குறோம். பங்கு நல்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ கடந்த காலங்கள்ல குடுத்திருக்கு. இது வரக்கூடிய காலங்கள்லயும் குடுக்கும். அதுக்கு வேல்யூவேஷன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். பண்ணாது. ஸோ ரிஸ்க் தான் மிஞ்சும். ஸோ இந்த மாரி நம்ம பல பங்குகள தேர்ந்தெடுக்கும்போது, நம்ம அதுல மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு ஜிண்டால்ஸா. ஸோ இந்த பங்குகள், இது கூட சேர்ந்த சில பங்குகள் வந்து நான் போன வருடம் வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது, இந்த நிறுவனம் இப்போ இன்னைக்கு டேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இது நான் ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சரிவ குடுத்தது. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா, "என்ன நீ ஃபோக்கஸ் பண்ண பங்கு இப்படி இறங்கிட்டு இருக்கே?" அப்படிங்கிற கேள்வி இருந்தது. பட் இன்னைக்கு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? ரூ. 200லேருந்து ரூ. 150 கிட்ட போச்சு. இப்போ ரூ. 300 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இத நான் ஃபோக்கஸ் பண்ணும்போதே என்னோட திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படிப்பட்ட திட்டத்த நீங்க பிளான் பண்ணணும். ஸோ திட்டம் இல்லாம எந்த நிறுவனங்களுக்குள்ளேயும் போக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு மெயினான ஒரு அஜெண்டாவா வந்து இருக்கு. ஸோ திட்டமிடல் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா இந்த புரிதல் ஏற்படுத்தியிருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். வாங்குனதுக்கப்புறம் இறங்கிருச்சுன்னா, ஐயோ! அம்மா அப்படின்ட்டு குதிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு நல்ல பிரைஸ்ல நம்ம வாங்குறோமோ, அந்த அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே நேரத்தில ரிஸ்க்க வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம். ஸோ சில பங்குகள் பெர்ஃபார்ம் பண்ணாமயும் இருக்கு. நான் 2 வருடம் அந்த நோக்கத்தில வாங்குன சில பங்குகள் பெர்ஃபார்ம் பண்ணாமயும் வந்து இருக்கு. பட் அதுக்கான டைம நம்ம குடுக்கணும். ஸோ ஒரு பீரியட் செட் பண்ணி நம்ம போறோம். அந்த பீரியட்குள்ள அது நடக்கும், இல்ல நடக்காம இருக்கும். சில பங்குகள் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். சில பங்குகள் எதிர்பார்த்தத குடுக்காது. அந்த டைம்ல அகைன் நம்ம ரிவ்யூ பண்ணணும். இந்த மாரி பல வேலைகள் இதுக்கு பின்னாடி இருக்கு. வெறும் ஏற்ற இறக்கம் மட்டுமே நம்மளுடைய ஒரு ஃபோக்கஸா இருக்கக்கூடாது. அத தாண்டி அடுத்தடுத்த நம்ம பல விஷயங்கள வந்து பண்ணணும். ஸோ பண்ணுனா மட்டும் தான் நமக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ ஈஸி இல்ல ஷேர் மார்க்கெட். ஈஸி அப்படிங்கிற மாரி தான் எல்லாம் நெனைக்கிறாங்க. மார்க்கெட் ஈஸி இல்ல. இப்படி ஒரு சில பங்குகள தேர்வு செய்றோம் அப்படின்னா, அந்த பங்குகள்ல நம்ம பல உழைப்ப போடணும். அப்படி பல உழைப்ப போட்டும் கூட, சில பங்குகள் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில பெர்ஃபார்ம் பண்ணாது. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணாதப்ப அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத திரும்ப நம்ம ரிவ்யூ பண்ணணும். தேறுமா? தேறாதா? ஸோ என்ன நடக்கும்? ஆபத்து ஏற்படுமா? அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணாலும் ஏதோ 1, 2 கண்டிப்பா கைய கடிக்க தான் செய்யும். ஆனா, மத்த பங்குகளோட பெர்ஃபார்மன்ஸ் அத ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். ஸோ நம்ம போட்டதுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். ஸோ காத்திருப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணமா இந்த நிறுவனம் இருக்கு. ஃபினோலெக்ஸ் கேபிள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதே நேரத்தில இந்த ஒன்சோர்ஸ் அது பார்க்கும்போதும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. ஜோதி லேப் நல்லா பண்ணல. ஏசிசி நல்லா பண்ணல. அதுக்கப்புறம் அ இன்னும் ஒரு பங்கு அதுவும் இந்த டிசிஎஸ், ஐடிசி போன்ற பங்குகள் பெர்ஃபார்ம் பண்ணல. டிசிஎஸ், ஐடிசி லாங் டெர்ம். அத நம்ம அப்படி தூக்கி வச்சிரணும். ஸோ ஷார்ட் டெர்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பங்குகள் நல்லா பண்ணாத பங்குகள் இருக்கத்தான் செய்யுது. ஏசிசி, ஜோதி லேப், கோல்கேட் போன்ற பங்குகள் இருக்கத்தான் செய்யுது. பட் அதுக்கான டைம குடுக்கணும். அண்ட் அதோட பிளான் நான் இதுக்கு முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணேன் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓகே இவன் இப்படி பிளான் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறத பார்க்கணும். பிளைண்டா ஏறியிருக்கா, ஏறலையா அப்படிங்கிறது மட்டும் தான் பலரோட கண்ணுக்கும் தெரியுது. ஒவ்வொரு டைமும் நம்ம உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ நிறுவனங்கள பற்றி. ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நண்பர்கள் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் படிப்பினை கிடைக்கும். வெறும் ஏறியிருக்கு, இறங்கியிருக்கு அப்படிங்கிறதுல என்ன படிப்பினை உங்களுக்கு கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடைக்காது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல திரும்பவும் அழுத்தம் திருத்தமா வந்து சொல்லிக்கிறேன். ஸோ பல விஷயங்கள பார்க்கணும். மார்க்கெட்ல சர்வை பண்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப 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 டஃப்பான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு உழைப்ப போட முடியுமோ, அந்த அளவுக்கு உழைப்ப போடுறதுக்கு தயாரா வந்து இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம இத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன நடக்குது? ஏது நடக்குதுங்கிறத பற்றி பேசுறதுக்கு தயாரா இருப்போம். சரி, ஓகே. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு. என்னன்னா, ஸோ அந்த பங்கு பேரே பார்த்தீங்கன்னா, அது ஒரு இன்விட் தான். ஸோ இந்த பிஜி இன்விட் மாரியான ஒரு இன்விட். ஷீரம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. எனக்கு அந்த பேர் தெரியல. நான் போய் YouTubeஓட கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்க்குறேன். என்ன போட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த இன்வைட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிவிடெண்ட் ரிட்டர்ன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. எது கூட கம்பேர் பண்ணும்போது, பிஜி இன்வைட் கூட கம்பேர் பண்ணும்போது, நல்ல ஒரு டிவிடெண்ட்ட வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதோட கேண்டில நம்ம பார்க்கும்போதே தெரியுது, பெருசா இந்த இடத்துல வால்யூம் இருக்கிறதில்ல அப்படின்ட்டு. ஸோ வால்யூம் இல்லாத ஒரு இடமா தான் இந்த இடம் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 13, ரூ. 14 கிட்ட டிவிடெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரூ. 5, ரூ. 6, ரூ. 3 அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு எதேதோ ஒரு டிவிடெண்ட்ட வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் 22ல நம்ம எடுக்கும்போது ரூ. 3 கிட்ட குடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 26ல நம்ம எடுப்போம்.
ஸோ 26ல எடுக்கும்போது கிட்டத்தட்ட ரூ. 5.60 வரைக்கான ஒரு டிவிடெண்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ரூ. 5.40. அதுக்கு முன்னாடி பாருங்க ரூ. 3.90. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்க ரூ. 5.30 கிட்ட குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தெளிவான இவ்வளோ நாங்க குடுக்க போறோம் அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு இது இல்ல. ஸோ அவங்க பாட்டுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரியான கம்பெனிஸ் ஸோ இப்போ நம்ம பிஜி இன்விட்லயே கதறல்ல நம்ம பார்த்துருப்போம். பலரும் அந்த பிஜி இன்விட் கீழ இறங்கும்போது போச்சே போச்சே அப்படிங்கிற மாரி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன ரீசன்? ஸோ புரிதல் இல்ல, நம்பிக்கை இல்ல. ஸோ நம்பிக்கை இல்லன்னா என்னதான் நம்ம அத பற்றி பேசினாலும் கூட கண்டிப்பா புரிதல் ஏற்படாது. ஸோ பிஜி இன்விட் பற்றி தொடர்ந்து நான் பேசியிருக்கேன். அந்த இடத்துல என்ன இருக்கு, ஏது இருக்கு அப்படிங்கும்போது இறங்கும்போது ரூ. 75 வரைக்கும் போகும்போது கூட ஸோ அதில எந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் அப்படிங்கிறது நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்கணும். ஸோ கண்ட இடத்துல போய் நம்ம டிவிடெண்ட் குடுக்குறோம் அப்படின்ட்டுலாம் முதலீடு பண்ண முடியாது. மேபி இறங்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வால்யூமே இல்ல, விக்க முடியல, வாங்க முடியல. இந்த மாரியான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஸோ ஏதோ டிவிடெண்ட் கிடைக்குது டிவிடெண்ட்லலாம் சம்பாரிக்கலாம். ஸோ அதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிவிடெண்ட்ல சம்பாரிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத இடத்துல போய் நம்ம டிவிடெண்ட்டுக்காக முட்டி மோதிட்டு இருந்தோம்னா, ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ ரிட்டர்ன் ரொம்ப முக்கியம். டிவிடெண்ட் 2வது தான். டிவிடெண்ட்டுக்குன்னு ஒரு காலம் வரும். ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய பஞ்சாயத்து வரும். அந்த டைம்ல டிவிடெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ எல்லா டைம்லயும் நம்ம இந்த டிவிடெண்ட் இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக முட்டி மோதக்கூடாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. 22ல டிவிடெண்ட் பங்குகள் கேட்பாரற்று கீழ கடந்தது. பிஎஸ்யூ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அனைத்தையும் வெறுத்து ஒதுக்குனாங்க. நால்கோ, பிஎஃப்சி, ஆர்இசி, ஐஆர்எஃப்சி இந்த மாரி பங்குகள சொல்லிட்டே போலாம். எதுக்குமே பார்த்தீங்கன்னா, ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய நிறுவனங்களா நல்ல ஒரு பாட்டம்ல இருந்தது. ஆனா விருப்பம் இல்ல. ஏன்னா பிஎஸ்யூ. ஸோ அந்த பிஎஸ்யூங்கிற காரணத்தினால விருப்பம் இல்லாம இருந்தாங்க. பட் இப்போ அப்படியே வந்து தலைகீழா மாறுது. ஸோ வாய்ப்பு வரும்போது தான் வாய்ப்ப பிடிக்க முடியும். அப்ப இறங்கிட்டே இருக்கே, நெகட்டிவ் நியூஸா வருதே அப்படின்ட்டு நம்ம ஒதுக்குனோம்னா, வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஸோ டிவிடெண்ட்ங்கிறது முக்கியம். அது என்னைக்கு நமக்கு கரெக்ட்டா கிடைக்குதோ, அன்னைக்கு அத கரெக்ட்டா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இமாமி கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ இமாமி பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து நல்ல ஒரு வெல் பொசிஷனா இருக்கோம். ரூரல்ல நல்ல ஒரு ரெக்கவரி ஏற்பட்டுட்டு இருக்கு. பிரீமியமா வந்து நாங்க புஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்து இந்த அக்விசிஷன் மூலியமான ஒரு வளர்ச்சி இந்த மாரியான விஷயங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க இமாமி. ஸோ இப்போ கொஞ்சம் பிரஷர தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இமாமி எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட வந்து நல்லா கரெக்ட் ஆகணும். அப்பதான் இந்த இடத்துல ஒரு பெட்டரான ஒரு சான்ஸ் வந்து ஏற்படலாம். ஸோ இவன் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக நம்ம முடிவெடுக்க முடியாது. நல்லா கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ட் ஆச்சுன்னா, ஒரு மேபி சான்ஸ் ஏற்படலாம். இப்போ எஃப்எம்சிஜி எந்த லட்சணத்தில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். டாப் முதல் பாட்டம் வரை எந்த நிறுவனமுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. சில ஓவர் வேல்யூட் பங்குகள் பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்பேற்பட்ட பங்குகள கணக்கே எடுத்துக்க கூடாது. அத தூக்கி அப்படி நம்ம தட்டி விட்டுட்டு, ஸோ நல்ல நிறுவனங்கள், நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள மட்டும் தான் நம்ம பார்க்கணுங்கிறத திரும்ப இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அடுத்தது ரிலையன்ஸ் கிட்ட இருந்த அப்டேட்டு, நானும் வரேன்டா அப்படின்ட்டு அலுமினியம் மேனுஃபேக்சரிங்க்கு என்டர் ஆகுறதுக்கான ஒரு திட்டத்த ரிலையன்ஸ் நிறுவனம் யோசிச்சுட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதானி வரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்டுக்குள்ள வருவதற்கான ஒரு வாய்ப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி விரைவில் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். அடுத்தது ஏர் இந்தியா பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு $1.5 பில்லியன் பணம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ டாடா அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கிட்ட இருந்து பணத்த வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்த கண்டிப்பா மீட் எடுத்துருவாங்க. பட் மீட் எடுக்கிறதுக்கான செலவு மிகப்பெரிய ஒரு செலவு. அந்த செலவு பண்றதுக்கான கேப்பபிலிட்டீஸ் டாடாக்கு இருக்கு. கண்டிப்பா வந்து பண்ணிருவாங்க. பட் இப்ப வரைக்கும் அது ஒரு லாஸ் மேக்கிங் நிறுவனமா இருக்கு. பணம் வந்து பெரிய அளவுக்கு திங்கக்கூடிய ஒரு நிறுவனமா ஏர் இந்தியா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு தலைவலி தான் ஓவராலா டாடா குரூப் பார்க்கும்போது. பட் ஓவர் த பீரியட் இதெல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது டிசிபி பேங்க் பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கேப்பிட்டல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ சில பிஎஃப்எம்ஸ் கூட வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஸோ கிரிசல் நினைக்கிறேன். ஸோ உங்க பேர் கரெக்ட்டா எனக்கு தெர்ல. ஸோ அவங்க கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டு இருக்கிறதா ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இதனால இந்த பங்கும் இன்னைக்கு டேல ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு போல. 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல பணம் வந்து கொட்டுச்சு. அதே மாரி இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் இந்த மாரி பல இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஃபிர்ம்ஸோட, ஈக்விட்டி ஃபிர்ம்ஸோட பணம் கொட்டியிருக்கு. ஸோ இந்த பங்கெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு உச்சகட்ட பீக்ல இருக்கு. ஸோ HDFC பேங்க்க விட தரமான பேங்க் இல்ல. அதனால இந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சிய இந்த நிறுவனம் எட்டியிருக்கு. ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டா,
ஒரு நார்மல் பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் மார்க்கெட் இப்போ இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த காரணமாக தான் இந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ பிஎஸ்யூ ஒருக்கா பெட்டர் சான்ஸை வந்து கொடுத்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் பங்குகள் பெட்டர் சான்ஸை வந்து கொடுக்குது. ஸோ இங்கே பாருங்கள் வளர்ச்சி அப்படின்னு ஒரு நார்மல் வளர்ச்சி, இந்த வளர்ச்சிக்கு இந்த இந்த ஒரு ஏற்றம் தேவையா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆபத்தான இடம் அப்படின்ட்டு ஒதுக்குறத தவிர வேறு வழி இல்லை. ஸோ பெட்டர் சான்ஸை நோக்கி நம்ம நகர்ந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோவில் பெரிய அளவுக்கு நம்ம ரிஸ்க்கை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே தான் இருந்தோம். பல உதாரணங்கள் இந்த இடத்துல நமக்கு இன்னைக்கு டேயில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ கண்ணை மூடிட்டு லாபத்துக்காக போய் பணத்தை போட்டோன்னா லாபம் கிடைக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஈவினிங் நம்ம திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.